ॐ गुरुब्रह्मा गुरुविष्णु गुरुदेवो महेश्वरः गुरुसाक्षात् परब्रह्म तस्मै श्रीगुरवे नमः। ॐ स्थापकाय च धर्मस्य सर्वधर्मस्वरूपिणे अवतारवरिष्ठाय रामकृष्णाय ते नमः। जननीं शारदां देवीं रामकृष्णं जगद्गुरुं नमः श्रीयतिराजाय विवेकानन्दसूरये सच्चित्सुखस्वरूपाय स्वामिने तापहारिणे त्वमेव माता च पिता त्वमेव बन्धुश्च सखा त्वमेव विद्या द्रविणं त्वमेव सर्वं मम देवदेव त्वमेव सर्वं मम देवदेव। ॐ नमो भगवते रामकृष्णाय 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 ॐ नमो भगवते रामकृष्णाय। जय रामकृष्ण। शंकरं शंकराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः। श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पादं शंकरं लोकशंकरम्। பகவான் ஸ்ரீ ராமகிருஷ்ணரின் எல்லையற்ற கருணையினால் ஆதிசங்கரின் சாதன பஞ்சகம் என்ற ஒரு மிகச்சிறிய நூலை தொடர்ந்து நாம் சிந்தனை செய்து கொண்டு வருகிறோம். வேதோ நித்யமதீயதாம் ததுதிதம் கர்மஸ்வனுஷ்டீயதாம் तेने सस्य विधीयताम् अपचितिः काम्येन
मतिस्त्यज्यताम् पापौगः परितूयताम् भवसुखे दोषोऽनुसन्धीयताम् आत्मेच्छा व्यवसीयतां निजगृहात् तूर्णं विनिर्गम्यताम् संगत्सत्सु विधीयताम् भगवतो भक्तिर्दृढाधीयताम् शान्त्यादिपरिचीयतां दृढतरम् कर्मासु संत्यज्यताम् सद्विद्वानुपसृप्स्यताम् प्रतिदिनं तत्पादुका सेव्यताम् ब्रह्मैकाक्षरमत्यतां श्रुतिशिरः वाक्यं समाकर्ण्यताम् वाक्यार्थश्च विचार्यताम् श्रुतिशिरपक्षः समाश्रीयताम् दुस्तर्गात्सु विरम्यतां श्रुतिमतः तर्कोऽनुसन्धीयताम् ब्रह्मास्मीति विभाव्यताम् अहरः गर्वपरित्यज्यताम् देहेऽहं मतिरुज्यतां बुधजनैः वादपरित्यज्यताम् श्रुत्यादिश्च चिकित्स्यताम् प्रतिदिनं भिक्षौषधं पूज्यताम् स्वात्वन्नं न तु याच्यतां विधिवशात् प्राप्तेन सन्तुष्यताम् शीतोष्णादिविषह्यताम् न तु वृतावाक्यं समुच्चार्यताम् औदासीन्यमपीप्स्यतां जनकृपात् नैष्ठुर्यमुत्सृज्यताम् एकान्ते सुखमास्यताम् परदरे चेतः समाधीयताम् पूर्णात्मासु समीक्ष्यतां जगदिताम् तत्पादितं दृश्यताम् प्राक्कर्म प्रविलाप्यताम् चितिबलानाप्युत्तरैश्लिष्यताम् प्रारब्धं तु इह पूज्यताम् अथ परब्रह्मात्मना स्तीयताम् வேதங்களை நாள்தோறும் ஓத வேண்டும். அதில் சொல்லப்பட்டுள்ள கர்மங்களை நன்றாக செய்ய வேண்டும். அன்றாட கடமைகளை கடவுளுக்கு செய்யும் பூஜையாக செய்ய வேண்டும். பலனை விரும்பி செய்யக்கூடிய அந்த காரியத்திலுள்ள புத்தியை விட்டுவிட வேண்டும். மன தூய்மைக்காகவும் வெறுப்பு இல்லாமலும் எல்லா காரியங்களையும் செய்ய வேண்டும்.
இவ்வுலக இன்பங்களில் இருக்கின்ற குறைபாடுகளை இடைவிடாமல் எண்ணி பார்க்க வேண்டும். ஆன்மாவை அறிந்து கொள்ளும் ஆர்வத்தை நன்றாக வளர்த்து கொள்ள வேண்டும். உடல் என்ற சிறையிலிருந்து ஆன்மாவை விடுவிக்க முயற்சி செய்ய வேண்டும். எப்போதும் நல்லோர் இணக்கத்தில் இருக்க வேண்டும். பகவானிடத்தில் ஆழ்ந்த பக்தியை கடைபிடிக்க வேண்டும். மன அடக்கம் முதலான சாதனைகளை பழக வேண்டும். உறுதியாக எல்லா கர்மங்களிலிருந்தும் விரைவாக விடுபட வேண்டும். நல்ல சிறந்த ஞானியாக உள்ள தகுந்த குருவை நாடி செல்ல வேண்டும். அவரை நாள்தோறும் வணங்க வேண்டும். அவரிடமிருந்து ஓங்கார மந்திரத்தை உபதேசம் பெற வேண்டும். வேதாந்த வாக்கியங்களை அவரிடமிருந்து நன்றாக கேட்க வேண்டும். மகா வாக்கியங்களின் பொருளை நன்றாக ஆராய்ச்சி செய்ய வேண்டும். வேதத்தின் கருத்தை நன்கு சார்ந்திருக்க வேண்டும். தேவையற்ற தர்க்கம் செய்வதிலிருந்து விலகி இருக்க வேண்டும். தேவையான வேதத்துக்கு ஏற்புடைய தர்க்கத்தை பயன்படுத்தவும் வேண்டும். நான் அந்த பரம்பொருளாக இருக்கிறேன் என்று தியானம் செய்ய வேண்டும். ஒவ்வொரு நாளும் கர்வத்தை நன்றாக விட்டுவிட வேண்டும். உடலில் நான் என்கின்ற எண்ணத்தை நன்றாக ஒதுக்கி தள்ள வேண்டும். அறிஞர்கள் பெரியவர்களிடம் வாதம் செய்வதை அறவே விட்டுவிட வேண்டும். பசியாகிய நோயை போக்கிக் கொள்ள வேண்டும். நாள்தோறும் உணவாகிய மருந்தை உட்கொள்ள வேண்டும். மேலும் விருப்பமான உணவை நாடி செல்லக்கூடாது. வினை பயனால் கிடைத்ததை கொண்டு மகிழ்ச்சியாக இருக்க பழக வேண்டும். குளிர் வெப்பம் முதலிய இரட்டைகளை நன்றாக பொறுத்து கொள்ள வேண்டும். தேவையற்ற பேச்சுக்களை பேசாமல் இருக்க பழக வேண்டும். ஓரம் சாராமல் நடுநிலையுடன் எப்போதும் இருக்க வேண்டும். மக்களிடத்தில் பற்றையும் வெறுப்பையும் நன்றாக விட்டுவிட வேண்டும். இப்போ நாம் இருக்கிறது 5வது ஸ்லோகம். அதாவது கடைசியாக பார்த்தது 33வது ரத்தினம். இன்றைக்கி பார்க்க வேண்டியது 34. ஏகாந்தே சுகம் ஆசியதாம் அப்படிங்கிறத பார்த்தோம். அதாவது தனிமையில் சுகமாக அமர்ந்திருக்க வேண்டும். ஸோ இன்றைக்கி பார்க்குறது பரதரே சேதா சமாதியதாம். பரதரே சேத சமாதியதாம் அப்படின்னா மனதை பரம்பொருள் தத்துவத்தில் நிலைநிறுத்த வேண்டும். ஒவ்வொரு உபதேசமும் மற்றொரு உபதேசத்தோடு ஒரு தொடர்ந்து கண்டினியூட்டியாக இருந்துகிட்டே வருது. கடந்த உபதேசம் பார்த்தோம், எப்பொழுதும் ஏகாந்தத்தில் தனிமையில் இருக்க வேணும்னு பார்த்தோம். தனிமையில் இருந்து என்ன பண்ணணும் அப்படிங்கிறத இந்த ஸ்லோகம் சொல்லுது. தனிமையில் இருக்க முயற்சி பண்ணுறோம். தனிமையில் இருக்கக்கூடிய சாதகன் என்ன பண்ணணும் அப்படின்னா மனதை பரம்பொருள் தத்துவத்தில் நிலைநிறுத்த வேண்டும். இப்போ அப்படியே நம்ம பகவத்கீதைக்கு வருவோம். பகவத்கீதையில் முதல் சாப்டர் யாருடைய புலம்பல்? அர்ஜுனனுடைய புலம்பல். பெரிய வீரன், போர் வீரன், நான் எல்லாத்தையும் ஜெயிச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு புறப்பட்டு போருக்கு போனவர் போர்க்களத்தில் போய் உற்றார் உறவினர்களை பார்க்குறாரு. தாத்தா பீஷ்மரை பார்க்குறார், குரு துரோணாச்சாரியரை பார்க்குறார். இவர்களெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் என்னாச்சு, இவர்களையெல்லாம் வென்ற பிறகு எனக்கு இந்த நாடு வேணுமா, இந்த ராஜ்யம் வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, போர்க்களத்தில் போர் செய்ய மாட்டேன்னு ஆப்போசிட்டாக ஒரு முடிவு எடுக்கிறார். எதுக்காக புறப்பட்டு வந்தாரோ அந்த வேலை செய்யாமல் கிருஷ்ணா என்னோடய மனம் சஞ்சலமாக இருக்குது, என்னுடைய மனம் காற்றை போல் என்னால் கட்டுப்படுத்தவே முடியலை, சஞ்சலமாக இருக்குது, கை காலெல்லாம் நடுங்குது, காண்டீபம் தானாக என் கையை விட்டு விலகி போகுது. இதெல்லாம் ஒரு சாதகனுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய விஷயங்கள். இது எல்லா சாதகனுடைய வாழ்க்கையிலையும் ஏதாவது ஒரு நாளில் இது போன்ற நிலைகள் வரலாம். அப்போ இப்படி ஒரு ப்ராப்ளத்தை கொண்டு வர்றான் அர்ஜுனன். இப்போ ஸ்ரீகிருஷ்ணன் என்ன பண்ணியிருக்கணும், உடனே அந்த காட்டுக்குள்ளே ஓடி போயிட்டு ஏதாவது பச்சிலையை பறிச்சுட்டு வந்து மூலிகையை கசக்கி கொடுத்து டம்ளரில் ஊற்றி குடிச்சிட்டு இதை சாப்பிட்டு சரியாக போய்டும், கை கால் நடுங்கிறதெல்லாம் நின்று போய்டும். இப்போல்லாம் நம்ம ஹாஸ்பிட்டல் போனோம்னு என்ன சொல்லுவாங்க, இவ்வளோ மாத்திரை கொடுத்துட்டு சாப்பிடு சரியாக போய்டும் சொல்லிடுறாங்களே. அந்த மாதிரி இந்த பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் அந்த டாக்டர் என்ன பண்ணல, உடனே போயிட்டு ஏதோ ஒரு மருந்தை கொண்டாந்து கொடுக்கல. ஆனால் அவர் என்ன மருந்து கொடுக்குறாரு, இவருக்கு கை கால் நடுங்குதுன்னு சொல்கிறாரு. ஆனால் அவர் என்ன மருந்து கொடுத்தாரு, பெரிய பரம்பொருள் தத்துவத்தை உபதேசம் பண்ண ஆரம்பிச்சுட்டாரு. என்ன பண்ணுறாரு, ஆன்மான்னா என்ன எடுத்தவுடனே அதுதான். இவனுக்கு பிரச்சனை வேறு,
ஆனால் அவர் என்ன சொல்கிறாரு, ஆன்மான்னா என்ன, பரம்பொருள்னா என்ன, ஜீவாத்மான்னா என்ன, அர்ஜுனா நீ யார், அர்ஜுனா நான் யார், 2 பேருக்கு இடையில் இருக்கக்கூடியது உறவு என்ன, இதை முதல்ல புரிஞ்சுக்கோ. சரியான ஆச்சாரியர், சரியான சீடனுக்கு சரியான உபதேசம், இது வாழ்க்கையில் என்றைக்கும் மறக்கக்கூடாது. இது ஒரு ரூட்டுக்கே போய் மருந்து போடுறது. சில நேரங்களில் நமக்கு தலைவலி வந்துச்சுன்னா அதுக்குரிய மாத்திரை வாங்கி சாப்பிடுவோம், கண்ணு வலி வந்தால் அதுக்குரிய மருந்து சாப்பிடுவோம். இப்படி ஒவ்வொரு வலிக்கும் ஒரு மருந்து சாப்பிட்டுட்டே போனோம்னா ஒரு நாளைக்கு 10 இடத்துல வலிக்குதுன்னா 10 டிஃப்ரெண்ட் மாத்திரை சாப்பிட்டோம்னா உடம்புக்கு என்னத்துக்கு ஆகுது? அப்போ ரூட் என்ன பிரச்சனை, இதுக்கான காரணங்கள் அடிப்படை காரணம் என்ன, ஆதாரம் என்ன அப்படின்னு கண்டுபிடிச்சு அங்கே போய் அந்த மருந்து போடணும். இது நம்ம ஸ்ரீகிருஷ்ணர்கிட்ட கற்றுக்க வேண்டிய விஷயங்கள். பரம்பொருள் தத்துவத்தில் அவரால் நிலைச்சி இருக்க முடியலை. அவர் அர்ஜுனனுக்கு வந்த பிரச்சனை என்ன, அவன் ஜீவாத்மா அப்படிங்கிறது அவனுக்கும் புரியல. அவனுக்கு மேலே பரமாத்மா ஒன்று இருக்குது, அது இந்த தத்துவம் தெரியலை. அது தெரியாததுனால தான் அவன் உறவினர்களை பார்த்த உடனே மனம் கலங்கி சஞ்சலமாய் நிற்கிறான். அப்போ சுற்றி இருக்கிறவங்களையும் இறைவன் இருக்கிறார், அவனுக்குள்ளேயும் அந்த இறைவன் இருக்கிறார், இந்த போரை நடத்துகிறதும் இறைவன் தான் அப்படிங்கிறத அர்ஜுனனுக்கு புரிய வைக்கிறதுக்காகத்தான் அவ்வளோ ஸ்லோகங்கள்லாம் சொல்லி அர்ஜுனனுடைய மனநிலையை தெளிவிக்கிறார். முதல்ல எடுத்து வீடுகளில் நம்ம குழந்தைங்களுக்கு சொல்லுவோம், இதை போய் செஞ்சுட்டு வா, அல்லது ஸ்கூலுக்கு போய்ட்டு வா அப்படின்னா போகலைன்னா ரொம்ப அதிகபட்சம் திட்டுவோம், இல்லைன்னா சில வீடுகளில் 2 அடியை போட்டுருவாங்க. ஆனால் அந்த மாதிரி ஸ்ரீகிருஷ்ணர் இங்கே பண்ணலை. என்ன பண்ணுறாரு, புரிய வைக்கிறாரு. என்ன ப்ராப்ளம், உனக்கு என்ன பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறத எளிமையாக புரிய வைக்கிறாரு, பரம்பொருள் தத்துவத்தை சொல்கிறாரு. இப்போ இதுக்கெல்லாம் கேட்கும் பொழுது அர்ஜுனன் தானே முடிவெடுக்கிறான். 18வது அத்தியாயத்தில் நம்ம கடைசியாக பார்க்குறோம், அர்ஜுனா என்னுடைய சஞ்சலமெல்லாம் தீர்ந்து போச்சு. அவன் வாயிலேருந்தே அந்த வார்த்தை வரணுங்கிறதுக்காகத்தான் அவ்வளோ உபதேசங்கள் கொடுக்குறார். எல்லாம் கேட்டதுக்கப்புறமா நான் அந்த பரம்பொருள் தத்துவத்தில் இருக்கிறேன், நானும் அந்த பரமாத்மாவும் ஒன்று அப்படிங்கிறத உணர்வை புரிஞ்சுக்கிறார். இந்த போரை நடத்துறது நான் கிடையாது, கண்ணா நீதான் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டேன். இனி நான் தைரியமாக போயிட்டு சண்டை போடுறேன் அப்படின்னு ஒரு நிலை எடுக்கிறாரு. அப்போ இவ்வளோ விஷயங்கள் நம்ம பார்க்குறோம், படிச்சிருக்கிறோம், ஒவ்வொரு முறையும் நம்ம படிச்சுட்டு தான் இருக்கிறோம். இந்த தத்துவங்கள், இந்த விஷயங்கள் மனதில் ஆழமாக பதியணும். அந்த பரம்பொருள் தத்துவங்கள் நம்ம எப்போதும் மனசில் இருக்கணும் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ பரம்பொருள் தத்துவத்தில் நிலைநிறுத்துன்னு சொல்லிட்டீங்க சுவாமி, நான் அவ்வளோ ஈஸியான காரியமாக, அர்ஜுனனுக்கே அவ்வளோ ப்ராப்ளம் வந்துச்சு, கண்ணன் கூடவே இருந்தே அவ்வளோ ப்ராப்ளம் வந்துச்சு, நாங்கள்லாம் வீடுகளில் இருக்கிறோம், அன்றாட பிரச்சனைகளை சமாளிக்கிறதே பெரும் கஷ்டமாக இருக்குது, நாங்கள் எப்படி பரம்பொருள் தத்துவத்தில் இருக்குதுன்னா நம்ம கண்ணனை தான் ஞாபகம் வச்சுக்கணும். நமக்கு இதுக்கு முன்னாடி இருந்த அருளாளர்கள் அவங்க வாழ்க்கையில் எப்படியெல்லாம் அவங்க ப்ராப்ளம் இருந்தது, அவங்க வாழ்க்கையில் எப்படி பிரச்சனைகள் இருந்தது, அவர்கள் அதை எப்படி எதிர்கொண்டார்கள் அப்படிங்கிறதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கிட்டோம்னா போதும், நிச்சயமாக நாமளும் அந்த நிலையிலேருந்து மேலே வர முடியும். பரம்பொருளை மனதில் நிலைநிறுத்தி அசைவற்ற சித்தத்தால் இறைவனை உள்ளத்தில் காண வேண்டும். இதுதான் இந்த நம்ம பார்க்க வேண்டிய விஷயங்கள். இன்னைக்கு மனதை பரம்பொருள் தத்துவத்தில் நிலைநிறுத்தணும். பரதரே சேத்த சமாதியதா அப்படிங்கிறது. இப்போ மகாபாரதத்தில் ஒரு உதாரணம் இருக்கிறது. மகாபாரதத்தில் துரோணாச்சாரியார் குருநாதர் அவர்கிட்ட பாடம் படிக்கிறாங்க. இப்போ அதில் ஒரு சிறந்த மாணவன் யார், அர்ஜுனன். இப்போ ஒரு நாள் என்ன பண்ணுறாரு, இப்போ இதெல்லாம் ஸ்கூல்லலாம் நம்ம படிச்சுட்டு இருக்கும் பொழுது குவார்ட்டர்லி, ஆஃபர்லி, அப்புறம் ஆனுவல் எக்ஸாம் வந்துடும். எதுக்காக, பையனை ப்ரமோஷன் பண்ணுறதுக்காக. அது எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணிட்டாங்கன்னா அடுத்த கிளாஸுக்கு போவாங்க. அது மாதிரி அந்த காலத்தில் குருகுல சிஸ்டத்தில் என்ன இருந்துச்சு அப்படின்னா, எல்லா வித்தைகள்லாம் கற்றுக் கொடுத்த பின்னாடி குருநாதர் என்ன பண்ணுவார், டைரெக்டாக ஒரு செக் பண்ணுவார், அதாவது ஒரு டெஸ்ட் வைப்பார். ஒரு நாள் என்ன பண்ணுறார், வில்வித்தையெல்லாம் சொல்லி கொடுத்துட்டு எல்லா மாணவர்களையும் ஏதோ தோப்புக்கு கூட்டிகிட்டு போயிட்டார். அங்கே கூட்டிகிட்டு போயிட்டு எல்லோரையும் நிற்க வச்சுட்டார். ஏற்கனவே ஒரு பொம்மை செஞ்சு அந்த மரத்து மேலே கொண்டு வச்சுட்டார். அந்த பொம்மைக்கு வச்சாச்சு. இப்போ ஒவ்வொரு மாணவனாக கூப்பிட்டு வில் அம்பெல்லாம் கையில் கொடுத்து இந்த மரத்தில் என்ன பார்க்குற அப்படின்னு கேட்குறாரு. மரத்தில் பார்க்குறேன், இலைகளை பார்க்குறேன், கிளைகளை பார்க்குறேன்னு இப்படி ஒவ்வொருத்தரும் ஒன்று சொல்லிக்கிட்டு இருக்கான். இலை மட்டும் எனக்கு தெரியுது, கிளை மட்டும் தெரியுது, பழம் தெரியுது, பூ தெரியுது, மரம் தெரிகிறது. நீங்கள் நிற்கிறீங்க குருநாதரை, நீங்கள் நிற்கிறீங்க. சில பேர் குருநாதரை ப்ளீஸ் பண்ணுறதுக்காக குருநாதரை நீங்கள் நிற்கிறீங்க அப்படின்னு இப்படியெல்லாம் சொல்லுவாங்க. கடைசியாக அர்ஜுனனை கூப்பிட்டு கேட்குறாரு, அர்ஜுனா என்ன பார்க்குற அப்படின்னு கேட்குறாரு. அந்த பறவையின் கண்ணு மட்டும் எனக்கு தெரியுது, பறவை கூட இல்லை, அந்த கண்ணு மட்டும் தெரியுது அப்படின்னாரு. அர்ஜுனா அடி வீழ்த்து அப்படிங்கிறார். உடனே வில்ல எடுக்கிறான், அந்த பறவையை சுட்டு வீழ்த்துறான் அப்படிங்கிறது படிச்சிருக்கிறோம். இப்போ என்ன விஷயங்க, அப்படி
குருநாதர் எல்லாருக்கும் தான் சொல்லிக் கொடுத்தாரு, வித்தை சொல்லிக் கொடுத்தது எல்லாருக்கும் தான் சொல்லிக் கொடுத்துருக்காரு. ஆனால் எப்படி இந்த அர்ஜுனனால் மட்டும் கரெக்டாக ஃபோக்கஸ் பண்ண முடிஞ்சது? எல்லாருக்கும் இருக்க பிரச்சனை அவனுக்கு இருந்திருக்கு இல்லையா? இப்போ எப்படி முடிஞ்சது அப்படின்னா, அவர்கிட்ட ஒரு கோல் செட்டிங் இருந்தது. இப்போ வந்து அங்கே காட்டுக்குள்ளே போனதே இதுக்கு டெஸ்ட்டு தான், அந்த டெஸ்ட்டில் ஜெயிக்கிறதுக்காக தான் போயிருக்கிறாங்க. அப்போ அவர்கிட்ட ஒரு கோல் செட்டிங் இருந்தது. குறி பார்த்து சுடணுங்கிறது அங்கே கோல் செட்டிங்கு. அதை தவிர வேறு எதுவுமே கிடையாது. அவரோட ஒரே ஃபோக்கஸ் அதில் தான் இருந்தது. இப்போ குருநாதர் எனக்கு என்ன டார்கெட்டு கொடுக்க போகிறார், அதை நான் வந்து சரியாக சுட்டு வீழ்த்தணும், அதுதான் மனசில் இருந்தது தவிர வேறு எதுவுமே கிடையாது. மற்ற மாணவர்களுக்கு சஞ்சலம் இருந்தது. அதனால் என்னாச்சு, மற்ற எல்லாம் தெரியுது, எது தெரியலை, கோல் என்னது, பறவையினோட கண்ணு மட்டும், பறவை மட்டும் தெரியலை, மீதி எல்லாம் அவர்களுக்கு தெரிஞ்சது. அப்போ கோல் செட்டிங் நம்மக்கிட்ட இருந்துச்சுன்னா எல்லாத்தையும் சாதிக்க முடியும் அப்படிங்கிறது. பர்டிகுலராக இந்த காலத்தில் பெரிய டிஸ்ட்ராக்ஷன் இருக்கிறது. எல்லாம் நம்ம சுற்றி இருக்கிறதெல்லாம் ஸ்மார்ட் ஆகிடுச்சு, ஸ்மார்ட் ஃபோன் ஆகிடுச்சு, ஸ்மார்ட் டிவி வந்துடுச்சு, எல்லாமே ஸ்மார்ட் ஆகிடுச்சு. மனுஷன் மட்டும் நாமளும் ஸ்மார்ட் ஆகணும். இப்போ நம்ம சுற்றி இதுக்கு போக இன்றைக்கி மட்டும் கிடையாது, காலத்துக்கு ஏற்ற மாதிரி நிறைய டெக்னாலஜி வரத்தான் போகுது, நிறைய புது புது விஷயங்கள் வரத்தான் போகுது. அதுக்கு தகுந்த மாதிரி நாமளும் நம்மளை அப்டேட் பண்ணிக்கணும். எது தேவை அப்படிங்கிறதுல கோல் செட்டிங் சரியாக இருந்துச்சுன்னா இதை போல் எத்தனை ஏஐ வந்தாலும் நம்மளால் வந்து வித்ஸ்டாண்ட் பண்ணி நிற்க முடியும். ஏஐ அப்படிங்கிறது யாரோ ஒரு மனுஷன் கண்டுபிடிச்சது தானே, கண்டுபிடிச்சி ஒரு டேட்டாவை உள்ளே போட்டதுனால தான் நம்ம வந்து சர்ச் பண்ணும்போது கிடைக்குது. அப்போ அதை கண்டுபிடிச்சதும் ஒரு மனுஷன் தான் அப்படிங்கிறத பார்க்கும் பொழுது அப்போ மனுஷனை வந்து ரீப்ளேஸ் பண்ண முடியாது. மனுஷன் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கணும். மனிதனோட சக்தி அளவற்றது, நமக்குள்ள இருக்கக்கூடிய சக்தி அளவற்றது அப்படிங்கிறத வந்து நம்ம புரிஞ்சுக்கிட்டால் போதும். இப்போ குருநாதர் என்ன சொல்கிறார், பரத்தரே சேத்த சமாதியத்தாம், நேரம் நிமிர்ந்து உட்காரணும் அப்படின்னு முதல்ல சொன்னார். ஏகாந்தே சுகம் அஸ்யதாம் அப்படின்னு சொன்னார். அப்போ நேரம் நிமிர்ந்து உட்காந்து என்ன பண்ணணும் அப்படின்னா மனதை பரம்பொருள் தத்துவத்தில் நிலைநிறுத்த வேண்டும். இங்கே 3 விஷயங்கள் இருக்குது. ஒன்று மனசு, இன்னொன்று பரம்பொருள் தத்துவம், 3வது நிலைநிறுத்த வேண்டும், ஃபிக்ஸ் அப்படிங்கிறது. இந்த 3 விஷயங்களையும் நம்ம பார்ப்போம். எப்படின்னு பார்ப்போம். இந்த பிரபஞ்சம் முழுவதும் பிரம்ம சைத்தன்யத்தால் நிறைந்திருக்கிறது. நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய அத்தனை பொருட்கள்லையும் அந்த இறை சக்தி என்பது இருக்கிறது. அது பிரம்ம சைத்தியம்னு சொல்கிறாங்க, பிரம்மம் சொல்கிறாங்க. நமக்கு பிடிச்ச மாதிரி இப்போ வந்து எனக்கு ஸ்ரீராமகிருஷ்ணர் பிடிக்கும்னா என்னை சுற்றி இருக்கவங்க எல்லாத்துலேயும் ஸ்ரீராமகிருஷ்ணர் இருக்கிறார் அப்படின்னு கூட நம்ம எடுத்துக்கலாம். அப்போ அந்த பிரபஞ்சம் முழுவதும் ஒரு இறை சக்தியால் நிரப்பப்பட்டு இருக்கிறது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். ஸோ சாதகனுக்கு தனிமை அவசியம் அப்படிங்கிறத நம்ம கடந்த வகுப்பில் பார்த்தோம். தனிமை அல்லது ஏகாந்தம். ஏகாந்தம் தனிமையில் இருக்கும் பொழுது தான் அந்த ஹூஅமை சிந்தனையே நமக்கு வரும். நம்பர் 2 இருந்துட்டாலே பேச ஆரம்பிச்சிடுவோம். இன்னொருத்தர் நம்ம பக்கத்தில் உட்காந்துருந்தாலே நம்ம ஏதாவது ஒரு 3வது விஷயத்தை பற்றி பேச ஆரம்பிச்சிடுவோம். அப்போ நம்பர் 2 இல்லாமல் சிங்கிளாக தனியாக உட்காந்துருக்கும் பொழுது தான் அந்த பரம்பொருள் தத்துவம் ஞாபகத்துக்கு வரும். நம்ம படிச்சிருக்கிறோம், யாருக்கும் எதுவும் தெரியாது கிடையாது, எல்லாருமே படிச்சிருக்கிறோம். அந்த தத்துவத்தை திரும்ப திரும்ப ஞாபகப்படுத்துறதுக்கு தனிமை என்பது மிகப்பெரிய உதவிகரமாக இருக்கும். பல பேருக்கு நான் தனியாக இருக்கேன் அப்படின்னு சொல்லி பயந்துட்டு இருக்காங்க. அப்படி கிடையாது, அது பெரிய வரப்பிரசாதம். அந்த தனிமையில் இருக்கும் பொழுது தான் பகவானை சிந்தனை பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு பெரிய ஒரு வாய்ப்பு கிடைக்குது அப்படிங்கிறத பார்க்கணும். தனிமையில் இருக்கிறதுனால இன்னொரு லாபம் இருக்குது, மனசு உலகில் பக்கம் போகாமல் இருக்குது. இல்லைன்னா எல்லா இடத்துலையும் ஏதாவது ஒரு பொருள் வாங்குறக்கோ, ஒரு மார்க்கெட்டிங் போகிறதுன்னு தோணும், யார் கூட பேசணும்னு தோணும், எங்கேயாவது போகணும். அதெல்லாம் இல்லாமல் மனசு வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு பொருளை நோக்கி போகும். தனியாக உட்காந்து பாருங்களேன், ஆட்டோமேட்டிக்காக மைண்ட் வந்து தேவையற்ற சிந்தனை இல்லாமல் இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். பரம்பொருள் தத்துவத்தை உணர்த்தணும். படிச்சிருக்கிறோம் அப்படின்னா திரும்ப திரும்ப ஞாபகப்படுத்தணும். மனசு வெளியில் போகும்பொழுது we have to bring back to வந்து அவர் ரியல் நேச்சர் அப்படிங்கிறது திரும்ப திரும்ப மனசுக்கு சொல்லணும். இது வந்து உனக்கு சொந்தம் இல்லை அப்படின்னு சொல்லி திரும்ப திரும்ப அந்த பகவானில் கொண்டு போய் நிறுத்தணும். அதுக்கு தான் ரொம்ப எளிமையாக, இதை விட எளிமையாக சொல்ல முடியாதுங்கிற மாதிரி நமக்கு ஸ்ரீராமகிருஷ்ணன் சொல்லி கொடுத்துருக்காரு. நாமத்தை சொல்கிறது, ஒரு குறிப்பிட்ட நாமத்தை, நமக்கு பிடிச்ச நாமத்தை, முருகன் பிடிக்குமா, விநாயகர் பிடிக்குமா, யாருக்கு எந்த நாமம் பிடிக்குமா, எளிமையாக இந்த இறைவன் நாமத்தை சொல்லிக்கிட்டே இருந்தோம்னா அழகாக மனம் இயல்பாக ஒடுங்கும். அப்போ சஞ்சலம் என்பது மனசுக்கு இருக்குது. பரம்பொருள் தத்துவத்தை நிலைநிறுத்துறதுல என்னென்ன பிரச்சனை இருக்குது? முதல் விஷயம் சஞ்சலம் இருக்கிறதுனால தான் அது வந்து இல்லை. அப்போ நிலைநிறுத்துவதற்கு என்ன பண்ணணும்? எளிமையான முறை இந்த ஸ்ரீராமகிருஷ்ணன் சொல்லி கொடுத்துருக்கார். நாம ஜப்பாத்து சித்திகி
யார் சொல்லியிருக்காங்க? அன்னை சாரதா தேவி. ஜபாத்து சித்திகி, ஜபத்தின் மூலமாகவே இறை நாமத்தை சொல்வதன் மூலமாகவே நிறைநிலை அடையப்பெறுகிறது. சாரதாம்மா சொல்லியிருக்காங்க. ஏன் இந்த மனசு சஞ்சலமாக இருக்குது அப்படின்னா, பல பிறவிகளுடைய வாசனைகள். இது நம்ம வேதாந்தம் படித்தவங்களுக்கு தெரியும். ஏன் சஞ்சலமாக போகுது அப்படின்னா, அதுக்கு காரணம் ரூட் காஸ் நம்ம எத்தனையோ ஜென்மங்கள் எடுத்து வந்திருக்கு இல்லையா. கடைசியாகத்தான் புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகி, இதெல்லாம் வரிசையாக நம்ம சொல்லும் இல்லையா, வழக்கமாக சொல்கிறது தான். இப்போ கடைசியாக தான் மனுஷ ஜென்மம் நமக்கு கிடைச்சிருக்குது. அதனால் அந்த அத்தனை பிறவிகளில் இருந்தக்கூடிய அந்த வாசனைகள் கொஞ்சமாவது இருக்கும். அதனால தான் வேறுபடுது. ஒரு மனுஷனுக்கும் இன்னொரு மனுஷனுக்கு இடையில் இந்த வேறுபாட்டை பார்க்குறோம். ஒருத்தர் பார்த்திங்கன்னா ரொம்ப கான்சன்ட்ரேஷனோட ஒரு விஷயத்தை சாதிக்கிறாங்க, ஒருத்தர்னால சின்ன விஷயத்தை கூட சாதிக்க முடியாமல் போயிடுது. என்ன ப்ராப்ளம்? ரெண்டு பேரும் மனுஷங்க தான், ரெண்டு பேரும் பூமியில் தான் இருக்கிறோம், ரெண்டு பேருக்கு ஒரே விதமான காற்று கிடைக்குது, ஒரே விதமான சுவாசம் கிடைக்குது, ஒரே விதமான தண்ணி கிடைக்குது, ஒரே விதமான சாப்பாடு கிடைக்குது, ஒரே விதமான அட்மாஸ்பியர் இருக்குது, ஒரே ஸ்கூலில் படிக்கிறாங்க, எல்லாம் இருக்குது. ஆனால் சில பேர் பெரிய விஷயங்களை சாதிக்கிறாங்க. என்ன பிரச்சனை அப்படின்னா, இந்த இந்த நமக்கு இந்த வாசனைகள் ஒன்றும் இருக்குது. அதே நேரத்தில் வாசனையை எதிர்த்து போராடக்கூடிய சக்தியும் சில பேர்கிட்ட இருக்குது. இருக்கிறதுனால அவங்க ஜெயிக்கிறாங்க. சில பேருக்கு அது தெரியறதில்ல, தெரியாதனால என்ன பண்ணுறாங்க, டவுனாக இருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். அப்போ எல்லாருக்குள்ளேயும் இறைசக்தி இருக்கிறது. அந்த இறைசக்தியை உணர்வதற்கு முயற்சி செய்யணும். யாருக்கிட்ட அந்த முயற்சி இருக்கிறதோ அவங்க வாழ்க்கையில் ஜெயிக்கிறாங்கன்னு பார்க்குறோம். ஸோ பல பிறவிகளாக இருக்கக்கூடிய அந்த வாசனைகளால் மனம் தரிகட்டு ஓடும். இயல்பாக இருக்கக்கூடிய விஷயந்தான். மனம் இயல்பாகவே உள்முகமாக போகாது. இது உபநிஷத்தில் இருக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட் தான். அது என்னது, மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட்னு சொல்லிடுவாங்க. என்னது, நம்முடைய படைப்பிலேயே என்னாச்சு, மனசை புறமுகமாக போக்கி தான் மனசு போகுது அப்படிங்கிறத பார்க்குறோம். ஆனால் யாரோ ஒருத்தன் கஷ்டித் தீரஹா, அதே உபனிஷத்து சொல்லுது இருக்குது, இப்படி தான் இருக்குது. இருந்தாலும் யாரோ ஒருத்தன் கஷ்டித் தீரஹா, அவன் இந்த ஆன்மாவை அடையிறதுக்காக பாடுபடுறான், முயற்சி பண்ணுறான். 1000ல் ஒருத்தன் ஆன்மாவை அடையிறதுக்கு நினைக்கிறான். அந்த 1000ல் ஒருத்தன் ஆன்மாவை அடையிறதுக்கான முயற்சியில் ஈடுபடுறான் அப்படின்னு சொல்லிட்டு பகவத்கீதை படிச்சிருக்கிறோம். மனுஷியானாம் சகசிரேச்சு கஷ்டித் தீரக இப்படிலாம் படிச்சிருக்கிறோம். அப்போ இவ்வளோ பேர் இருந்தாலும் அந்த யாரோ ஒருத்தர் முயற்சி பண்ணுறாங்க. முயற்சி பண்ணுறவங்களுக்கு தான் இறைவனின் அருள் கிடைக்கும். சுவாமி, எங்கே இறைவன் அருள் கிடைக்கும், யாருக்கு கிடைக்கும் அப்படின்னா, யாராவது ஒருத்தர் ஃபஸ்ட்டு ஸ்டெப் எடுத்து வைக்கணும். அதை எதிர்பார்க்கிறார். சும்மா ஃப்ரீயாக எல்லாத்தையும் கொடுத்துட மாட்டார் பகவான். ஃப்ரீயாக அதையும் கொடுத்துடக்கூடாது. கொடுத்துட்டு அதுக்கு மதிப்பு இல்லாமல் போயிடும். அப்போ ஒரு முயற்சி எடுக்கணும். நான் சாதகன், நான் சாதனை பண்ணி வாழ்க்கையில் ஜெயிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முயற்சியை யார் எடுக்கிறாங்களோ அவர்களுக்கு பின்னாடி அந்த இறைசக்தி நமக்கு ஏதாவது ஒரு ரூபத்தில் நமக்கு உதவி செய்யும். சில நேரங்களில் வீடுகளில் ரொம்ப பிரச்சனை இருக்கும். வீடுகளில் கடினமான உழைப்பு இருக்கும். குறிய நேரத்தில் உட்காந்து ஜப்பம் தியானம் பண்ண முடியாமல் போயிடும். அப்போ உடனே பார்த்தீங்கன்னா யாராவது ஒருத்தர் மருமகளோ ஒரு யாரோ மற்ற குழந்தைகளோ நான் பார்த்துக்கிறேன், இந்த வேலையை நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் உட்காந்து தியானம் பண்ணுங்கள், மெடிடேஷன் பண்ணுங்கள். இது யார் போய் அவங்களுக்கு சொன்னான்னு தெரியாது. யாரோ ஒருத்தர் அந்த இயல்பாக நமக்கு ஒரு முயற்சி எடுத்துட்டோம்னா அந்த பகவான் யார் மூலமாவது ஒரு உதவி. அப்போ ஒரு சில நேரத்தில் ஒரு பொருளாதார பிரச்சனை வந்துடும். யாராவது ஒருத்தர் அதை சரி பண்ணிட்டு போயிடுவார். இது யாருக்கு சொன்னாங்கன்னு தெரியாது, ஆனால் ப்ராப்ளம் சால்வ் ஆகிருக்கும். இது நம்ம வாழ்க்கையில் ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலும் இது நடந்திருக்கும், நடக்கலாம். ஸோ இதெல்லாம் இறைசக்தி நமக்கு பின்னாடி இருக்குது. அதனுடைய அருள் என்பது எல்லாருக்கும் இருக்குது. ஆனால் யார் அந்த முயற்சி செய்கிறாங்களோ அங்கே தான் வெற்றி என்பது இருக்கிறது. அப்போ சாதகர்கள் வாழ்க்கையில் மனசஞ்சலம் இருக்கும். அந்த சஞ்சலத்தை நம்ம என்ன பண்ணணும், ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். அங்கே ஜிபும்பா வேலையில் நடக்காது. யாராவது மந்திரத்தின் மூலமாக செஞ்சிட்றேன் அதை செஞ்சிடறேன்னா அங்கே அப்படியெல்லாம் ஒன்றும் நடக்காது. நம்ம போராடித்தான் ஆகணும் அப்படிங்கிறத தெளிவாக புரிஞ்சுக்கிட்டால் போதும். மனம் சஞ்சலமாக இருக்குது அப்படின்னா அந்த சஞ்சலமாக இருக்கிற மனசுக்கு பிடிச்சிக்கிறதுக்கு ஏதாவது ஒரு பொருளை கொடுக்கணும். இப்போ உதாரணம், யானை இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். யானை பாகன் கூட்டிகிட்டு போவான். எதுக்கு? குளிப்பாடுறது கூட்டிகிட்டு போவான். நல்லா குளிப்பாட்டிட்டு திரும்பி வரும்பொழுது ஒரு பெரிய லாக் எடுத்து கையில் கொடுத்துருவான், தும்பிக்கையில் கொடுத்துருவான். பெரிய ஒரு மரக்கட்டையை தூக்கி அந்த தும்பிக்கையில் வச்சுருவான். வச்சிட்டோம்னா அந்த தும்பிக்கையில் இந்த லாகை பிடிச்சிட்டே அது பாட்டுக்கு போயிட்டுருக்கும். அது கொடுக்காமல் விட்டுட்டான்னு வச்சுக்கோங்களேன், போகிற வழியிலெல்லாம் இங்கே இருக்க வாழை மரத்தை பிடிச்சிருக்கும், அங்கே இருக்கிறவங்கள மாமரத்தை பிடிச்சிருக்கும், தென்னை மரத்தை பிடிச்சிருக்கும். இல்லையா, யாரும் இல்லையா, ஃப்ரீயாக போய் யாருக்காவது ஆசீர்வாதம் பண்ணிகிட்டு இருக்கோம். இது பாகனுக்கு காசு கொடுக்காமல் ஆசீர்வாதம் பண்ண விட மாட்டான். இதெல்லாம் செய்யும். ஒன்றும் இல்லையா, கீழே கிடக்கிற மண்ணெல்லி தலையில் போட்டுக்கும்.
இதெல்லாம் நடக்காமல் இருக்கணுங்கிறதுக்காகத்தான் அந்த பாகன் என்ன பண்ணுறான், ஒரு உடன் லாக கையில் கொடுத்துட்றான், இதை இப்படி கட்டியாக பிடிச்சிக்கோ அப்படின்னு. அப்போ வேலை கொடுத்தாச்சுன்னா நேராக அது எங்கே இருக்கணுமோ அங்கே தான் போய் சேரும், எங்கே போகாது. அது மாதிரி மனசுக்கு ஒரு வேலை கொடுத்துடணும். சஞ்சலமாக இருக்குதுன்னு தெரியுது, முதல்ல டயக்னோஸ் பண்ணி கண்டுபிடிச்சிட்டோம், மனசு சஞ்சலமாக இருக்குதுன்னு தெரிஞ்சு போச்சு. அதுக்கடுத்தது சொல்யூஷனுக்கு போகணும். சொல்யூஷன் என்னது, மனசுக்கு ஒரு வேலை கொடுத்துடணும். நீ இந்த வேலையை செய்ய, இறை நாமத்தை சொல்லு, அல்லது இந்த காரியத்தை செய்ய, சத்காரியங்களை பண்ணலாம். இறை நாமத்தை சொல்லணும், சத்காரியங்களையும் செய்யணும். அதாவது சத்காரியங்கள் அதிகமாக செய்ய செய்ய மனம் தூய்மையாகும், பரிசுத்தமாகும். தூய்மையான மனசில் தான் பகவான் இருப்பார். அப்போ சத்காரியங்களை அதிகமாக பண்ணும். எது சத்காரியம், எதையும் எதிர்பார்க்காமல் பிரதிபலன் பார்க்காமல் மற்றவர்களை செய்கிறது. எதிர்பார்க்காம அவர்கள் கேட்காமலே போய் செய்யணும். யாருக்காவது ஒரு உதவி தேவைப்படுது நமக்கு தெரிஞ்சு போச்சுன்னா அவர்கள் நம்மக்கிட்ட கேட்குற வரைக்கும் இருக்கக்கூடாது. கேட்காமலே அவர்களுக்கு போய் உதவி செஞ்சுட்டு செஞ்சது யாருன்னு தெரியாமல் வந்துடணும். இதுக்கு பேர் தான் சத்காரியம். அதாவது பிரதிபலனை எதிர்பார்க்காமல், வலது கை கொடுக்கறது இடது கைக்கு கூட தெரியக்கூடாது. இது இப்படியெல்லாம் இருக்கக்கூடிய பெரிய உயர்ந்த கல்ச்சர்டு இடத்துல நம்ம இருக்கிறோம். இவ்வளோ இதெல்லாம் இன்றைக்கி நேற்று வந்ததில்லை, ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக இதெல்லாம் ப்ராக்டிஸில் இருந்துக்கிட்டு இருக்குது, இனிமேலும் இருக்க போகிறது. இவ்வளோ பெரிய பொக்கிஷம் நமக்குள்ளே இருக்கிறது. இதெல்லாம் நமக்கும் தெரியும், மறந்துருக்குறோம். தெரியலைன்னா தெரிஞ்சுக்கணும், அடுத்த ஜெனரேஷனுக்கு இந்த கருத்துக்களை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறது. அப்போ மனசஞ்சலம் இருக்கிறது, அதுக்கு சொல்யூஷன் இறைநாமத்தை சொல்லுது. ரொம்ப சிம்பிள் இறைநாமம். அப்படி இல்லையா, மனசு நாமம் சொல்கிறத விட ஏதாவது சத்காரியங்கள் பண்ண முடியும்னா செய்துக்கிட்டே போகலாம். மனசு ஒருநிலைப்பட்டால் தான் புலன்கள் கட்டுப்பாட்டுக்குள் வரும். இல்லைன்னா அந்த 5 புலன்கள் நமக்குள்ளே இருக்குது, கண்ணு காது மூக்கு, இதெல்லாம் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டைரெக்ஷனில் போயிட்டுருக்கோம். எல்லாத்தையும் அப்போ அதெல்லாம் ஒழுங்கு ஒரு நேர்கோட்டுக்கு வரணும். அப்படின்னா நம்ம ஒரு செட்டன் பிரின்சிபல் நம்ம ஃபாலோ பண்ணால் தான் இதெல்லாம் நடக்கும் அப்படிங்கிறத பார்க்குறோம். அப்புறம் ஒருநிலைப்படுத்தணும்னா இதெல்லாம் நம்ம செய்யணும் அப்படிங்கிறது. ஒரு சின்னதாக ஒரு கதை. அதாவது ஒரு அரசன் இருந்தான். அவன் ரொம்ப சிறப்பாக ஆட்சி பண்ணிகிட்ருக்கான். அவன் ரொம்ப வீரமானவன், தன்னுடைய ராஜ்யத்தை ரொம்ப விரிவாக்கம் பண்ணியிருக்கிறான் அவனோட திறமையால். அவனுடைய திறமை மேலே அவனுக்கு ஒரு கர்வம் வேறு வந்துருச்சு. ஏன்னா என்னை தவிர பெரிய ராஜா கிடையாது அப்படிங்கிற ஒரு கர்வம் கூட இருக்குது. எப்படிப்பட்ட சிறப்பாக ஆட்சி பண்ணிட்டு இருந்த அரசனுக்கு ஒரு பீரியடில் என்ன ஆகுது, இதெல்லாம் போதும், கொஞ்சம் ஆன்மீகம் கற்றுக்குவோம், கொஞ்சம் ஸ்பிரிச்சுவல் கற்றுக்குவோம். யாரெங்கே ஓடி வந்தாங்க, எனக்கு ஸ்பிரிச்சுவல் கற்றுக்கணும், சொல்லிக் கொடுக்கணும், யாராவது இருந்தால் கூட்டிகிட்டு வாங்க. அப்படியா, நம்ம ஊரில் ஒரு சுவாமியார் இருக்கார், அவர் குடிசையில் இருக்கார், அவர் சொல்லிக் கொடுப்பார். அப்படியா, போய் கூட்டிகிட்டு வாங்க அப்படின்னாரு. அரசே, வித்தைகளை கற்றுக்கணுன்னா நாம் தான் அங்கே போகணும், அவர் இங்கே வரமாட்டார். இல்லை, என்ன செய்வீங்களோ தெரியாது, தேர் எடுத்துகிட்டு போங்க, எப்படியாவது பேசி அவர் இங்கே கூட்டிகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டார். வேறு வழி இல்லை. எல்லோரும் சேர்ந்து என்ன பண்ணுறாங்க, அங்கே போகிறாங்க. யாரை கூப்பிட்றதுக்கு, அந்த மகானை கூட்டிகிட்டு வர்றதுக்காக போகிறாங்க. எல்லோரும் சேர்ந்து தேரை வெளியே எடுத்துகிட்டு போயிட்டு நமஸ்காரம் பண்ணிட்டு கூப்பிட்றாங்க. நீங்கள் வாங்க, எங்களுடைய அரசர் கூப்பிட்றாரு. அவர் சொன்னார், உங்கள் அரசனுக்கு ஞானம் வந்துருச்சா, ஆன்மீகம் கற்றுக்கன்னு ஆசை வந்துருச்சா, போய் சொல்லு, இங்கே வர சொல்லு அப்படின்னார். அதை வீரர்கள் சொன்னாங்க, ராஜா இதுதான் நடந்தது. உடனே வேறு வழி இல்லை, ஆப்ஷன் கிடையாது, சரி கிளம்புங்க போகலாம். பெரிய சேரில் ஏறி உக்காந்துக்கிட்டார். எல்லோரும் போனாங்க. அரசன் மனசில் நினச்சிட்டே போகிறான். அந்த குடிசைக்கு போய் நின்னோடனே எல்லோரும் நம்மளை மாலை போட்டு வரவேற்பாங்க. ஏன்னா அரசன் ராஜ்யத்தெல்லாம் விட்டுட்டேன் இல்லையா, விட்டுட்டு ஆன்மீகம் கற்றுக்கிறதுக்கு போகிறேன், என்னை எல்லோரும் வரவேற்பாங்க அப்படின்னு அங்கே நிறைய பேர் நிற்பாங்க அப்படின்னு நினச்சிட்டு போகிறார். அங்கே யாரும் கிடையாது, காக்கா குருவி கூட கிடையாது. பெரிய ஏமாற்றம் அரசனுக்கு. சரி, அது வேற. அதுக்கப்புறமா தேரை விட்டு இறங்கினார், அந்த குடிசைக்கு போகிறார். குடிசையில் அந்த வாசல் பார்த்திங்கன்னா 3 அடி தான் இருக்குது, அரசன் 6 அடி. என்ன பண்ணணும், நேராக போனால் தலை இடிச்சிடும். கீழே குனிஞ்சு பவ்யமாக குனிஞ்சு உள்ளுக்குள்ளே போனார். லைஃப்பில் அந்த அரசன் எந்த இடத்துலையும் இவ்வளோ குனிஞ்சு போனது கிடையாது.
முதல் முறை என்னாச்சு, ரொம்ப குனிஞ்சு கீழே போகிறார், போய் உள்ளே போகிறார். அங்கே துறவி உட்காந்து மெடிடேஷனில் இருக்கார். இவர் போயிட்டு வணங்கிட்டு உட்கார்றார். அவர் மெடிடேஷன் முடிஞ்சோன்னே பார்த்தார், ரொம்ப சந்தோஷப்பட்டார். அரசனை பார்த்தோன்னே நிறைய பழங்கள்லாம் கொடுக்குறாரு அரசனுக்கு. நல்லா சந்தோஷமாக பேசுகிறார். அவர் கேட்ட கேள்விக்கெல்லாம் பதில் சொல்கிறார். இதெல்லாம் சம்பாஷணை எல்லாம் நடக்குது. இந்த அரசனுக்கு ஒரு சந்தேகம், சுவாமி ஒரு கேள்வி கேட்கட்டுமா அப்படின்னா, கேள்வி என் மேலே கோபமாக இருக்கிறீங்கன்னு நினச்சேன். ஏன்னா நான் கூப்பிட்டு அனுப்புனேன், நீங்கள் வரல. என் மேலே கோபமாக இருப்பீங்க, எனக்கு எதுவும் சொல்லித்தர மாட்டீங்கன்னு நினச்சேன். ஆனால் இவ்வளோ சந்தோஷமாக பேசுகிறீங்க, அன்பாக பேசுகிறீங்க, எனக்கு நிறைய வரவேற்பெலாம் கொடுத்தீங்க, எல்லாம் ஃப்ரூட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்குறீங்க, எவ்வளோ பேசுகிறீங்களே, அப்புறம் ஏன் என்னை அங்கேருந்து ஏன் என்னை இங்கே வர வச்சிங்க? அங்கே வந்திருக்கலாம் இல்லையா, உங்களை நல்லா நான் உபசரிப்பேன் இல்லையா? அப்போ அவர் சொன்னார், உனக்குள்ளே ஒரு 2 தடை இருந்துச்சு. அந்த 2 தடையை நீக்கிறதுக்காக தான் உன்னை நான் வர சொன்னேன். ஒன்று, நான் தான் பெரிய அரசன், என்னை விட்டால் வேறு அரசனுக்கு யாரும் கிடையாது அப்படிங்கிற மிகப்பெரிய கர்வம் உங்கள்கிட்ட இருந்துச்சு. அதனால தான் உன்னை அங்கேருந்து இங்கே வர சொன்னேன். ஒரு வித்தை கற்றுக்கிறதுக்கு முன்னாடி கர்வத்தோடு போனோம்னா எந்த வித்தையும் கற்றுக்க முடியாது. நம்ம ஏற்கனவே எனக்கு எல்லாம் தெரியும்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு இடத்துல போய் வித்தை கற்றுக்க போனோம்னா எந்த வித்தையும் சித்தி ஆகாது. சிம்பிள் மைண்டோடு போகணும். ஒன்றும் தெரியாமல் சிம்பிள் மைண்டோடு போய் உட்காந்தோம்னா அழகாக எல்லாம் புரியும். அப்போ அந்த நிலை உனக்கு வரணுங்கிறதுக்காகத்தான் உன்னை முதல்ல அந்த அரியணையிலேருந்து கீழே இறக்கி உன்னை இங்கே வரைக்கும் வர சொன்னேன். சரி, 2வது விஷயம் என்ன, இந்த வசலுக்கு வரும்பொழுது என்ன பண்ண, குனிஞ்சு பவ்யமாக வந்த. அதாவது அந்த அடக்கம்தான் முக்கியமானது. ஆன்மீக வாழ்க்கையில் சாதிக்கணும் அப்படின்னா அடக்கம் என்பது வேணும். அப்போ ரொம்ப குனிஞ்சு வந்து இல்லையா, அப்போ எல்லாத்துக்கும் உனக்கு புரிஞ்சு போச்சு. இப்போ வாழ்க்கையில் இதெல்லாம் இருக்குது, இதெல்லாம் தாண்டி போகணுன்னா சம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி ஆகணும். வீடுகளில் இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் இருந்துச்சுன்னா பிரச்சனையே கிடையாது. அப்போ நான் அப்படின்னு இருக்கும் பொழுது தான் அங்கே எல்லா பிரச்சனையும் வருது. எல்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் கொஞ்சம் விட்டு கொடுத்து போயிட்டோம் அப்படின்னா அப்போ இந்த பிரச்சனைகள்லாம் வராது அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ இதெல்லாம் சாதகர்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய விஷயங்கள். எவ்வளவு எளிமையாக கதைகள் மூலமாக இதை பெரிய விஷயத்தை டைரெக்டாக சொன்னால் உடனே நமக்கு கோபம் வந்துடும். என்னை பார்த்து நீ சொல்கிறியா, கர்வமாக இருக்குன்னு சொல்கிறியா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்போ எளிமையாக புரிகிற மாதிரி சின்ன சின்ன கதைகள் மூலமாக எவ்வளவு இது எளிமையாக சொன்னால் புரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அப்போ சாதகன் வாழ்க்கையில் என்ன பிரச்சனை இருக்குது, சஞ்சலம் என்பது இருக்கிறது. அதற்கான தீர்வு நாம ஜபம், அதோட கர்வம் இல்லாமல் இருக்கணும் அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸ்ரீராமகிருஷ்ணர் அதாவது மனசு எதோடு சேருதோ அதனுடைய தன்மையை அடையும் அப்படின்னு சொல்லுவார். எதோட சேருதோ அந்த மனசு அதனுடைய தன்மை அடையும் அப்படிங்கிறது. அப்போ நம்ம முடிவு பண்ணிக்கணும், நம்ம மனசு எதோட சேரணும், எதோட சேரக்கூடாது அப்படிங்கிறது தெளிவாக இருக்கணும். பல நேரங்களில் இந்த அந்த மனசை கட்டுப்படுத்த முடியாது. ஸ்ரீராமகிருஷ்ணர் சொல்லுவார், மனசை திசை திருப்பு அப்படின்னு சொல்லுவார். மனசை கட்டுப்படுத்த முடியாது, அதை டைரக்ஷன் மாற்றிவிடு அப்படி சொல்லுவார். அதாவது இந்த போக்கிரி பயல், இந்த நான் என்ற அகங்காரம், இந்த போக்கிரி பகவானுக்கு சொந்தமானவன் அப்படின்னு சொல்லி அந்த போக்கிரி பயல் என்ன பண்ணு, திசை திருப்பி விடு அப்படின்னு ஸ்ரீராமகிருஷ்ணர் சொல்லுவார். அப்போ இதெல்லாமே நமக்கு வாழ்க்கையில் தேவையான விஷயங்கள். நம்ம இதெல்லாமே துணை செய்யும், ஒவ்வொரு விஷயத்துலையும் நமக்கு துணை செய்யும் அப்படிங்கிறாரு. ஆன்மீக விஷயங்கள் புஸ்தகத்தில் மட்டும் இல்லை, அது நடைமுறை வாழ்க்கை. இது ரொம்ப முக்கியமான விஷயம். எவ்வளவு டெக்ஸ்ட்டு படித்தாலும், எத்தனை கமெண்ட்ரி படித்தாலும், எத்தனை பெரிய பெரிய உபநிஷதம் படித்தாலும், நடைமுறை வாழ்க்கையில் நம்ம பயிற்சி பண்ணாதது வரை ஜீரணமாகாத உணவு தான். இந்த கோழியெல்லாம் சாப்பிடும், நிறைய இந்த நெல்லெல்லாம் சாப்பிடும். சாப்பிட்டு பார்த்திங்கன்னா அந்த கழுத்தில் இவ்வளோ பெருசாக நிற்கும், இப்படி வீங்கி போன மாதிரி இருக்கும். என்னாச்சு, அது செரிமானமாகாமல் உள்ளேயும் போகாமல் அது பெரிய தொந்தரவு கொடுத்துட்ருக்கோம். அது மாதிரி நிறைய விஷயங்களை கேட்டால் மட்டும் பத்தாது, என்ன பண்ணணும், அசிமிலேஷன் ஆகணும். அந்த விஷயங்கள், கேட்ட விஷயங்கள் நடைமுறைக்கு வரணும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இப்போ ஆன்மீக வாழ்க்கையில் தடை என்பது இருக்கும். ஹனுமானுடைய வாழ்க்கையில் பாருங்கள், ராமாயணத்தில் ஹனுமான் சீதாதேவியை தேடி போகிறார். எங்கே போகிறார், ஸ்ரீலங்காவுக்கு போகிறார். கடல் தாண்டி போகிறார். பெரிய உருவம் எடுத்து கடல் தாண்டி போயிட்டுருக்கார். போகும்பொழுது அவருக்கு ஒரு பெரிய தடை வருது. திடீர்னு பார்த்திங்கன்னா பெரிய மலை எழுந்து நிற்குது. இதென்னடா அது ரொம்ப இருக்குது அப்படின்னு பார்க்குறாரு. அப்போ அந்த மலையில் போய் வேகமாக போய் முட்டுறார். அந்த மலை பேசுது, சுவாமி உங்களுக்கு உதவி செய்யறதான் வந்திருக்கேன். நான் என்னுடைய கடல் அரசன் என்கிட்ட சொல்லியிருக்கார், நீங்கள் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு போங்க அப்படின்னு சொல்கிறார். அப்போ அவருக்கு ஒரு தடை வருது, அன்பின் மூலமாக ஒரு தடை வருது. அப்போ அவர் சொல்கிறார், ஹனுமான்ஜி இல்லை நான் ஒரு காரியமாக போகிறேன்,
நான் சீதாதேவியை பார்க்கறதுக்காக போகிறேன், திரும்பி வரும்பொழுது உங்கள்கிட்ட பேசுகிறேன், எனக்கு இப்போ டைம் இல்லை அப்படி சொல்லிட்டு தடவி கொடுத்துட்டு சந்தோஷமாக போகிறாரு. அப்போ தடை சில நேரங்களில் அன்பின் மூலமாக கூட வரும். அப்போ அடுத்து போகிறாரு, பெரிய ராட்சசி என்ன பண்ணுறா, வாயை திறந்து நிற்கிறா. இந்த வழியாக போகிறவங்க யார் போகிறாங்களோ, ஃபஸ்ட் டைம் நீ தான் வந்திருக்கிற, நீ காலையிலேருந்து யாரும் சாப்பிடல, நானும் ஃபாஸ்டிங்காக இருக்கிறேன், நீ தான் முதல்ல வர்ற, எனக்கு பிரேக்ஃபாஸ்ட்டை நீ தான் அப்படின்னு சொல்லிட்டு வாயை திறந்துட்டு நிற்கிறா. அப்போ என்ன பண்ணுறாரு ஆஞ்சநேயர், உன் வாய்க்குள்ளே போகணும், அதுதானே விதி, நான் உள்ளே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வாயை பெருசாக திறக்க சொல்கிறார். இந்த ஆஞ்சநேயர் என்ன பண்ணுறாரு, திடீர்னு அணு மாதிரி சின்னதாக கொசு மாதிரி ஆக்கிக்கிறார் தன்னை உருவமாக. உள்ளே போயிட்டு வெளியே வந்துட்டார், முடிஞ்சு போச்சு. கண்ணிமைக்கு நேரத்தில் உள்ளே போட்டு வெளியே வந்துட்டார். அதாவது அவருடைய திட்டப்படியும் உள்ளே போயாச்சு, வெளியே வந்தாச்சு. ஸோ புத்திசாலித்தனமாக சில நேரங்களில் யோசிக்கணும், நம்ம வாழ்க்கையில் பெறக்கூடிய தடைகளை நீக்கிறதுக்கு புத்திசாலித்தனமாகவும் யோசிக்கணும் அப்படிங்கிறது. அடுத்து போகிறார், இன்னொரு பெரிய தடை இருக்குது. ஒரு ராட்சசி என்ன பண்ணுறா, மேலே பறந்து போயிட்டுருக்கார், திடீர்னு பறக்க முடியல, பார்த்தா அவருடைய நிழல் தண்ணியில் விழுகுது. அந்த நிழலை கட்டியாக ஒரு அரைக்கி பிடிச்சிக்கிட்டான். இப்போ என்ன ஆச்சு, அவரால் பறக்க முடியலை. வழக்கமாக அப்படித்தான் செய்வாள். ஏதாவது பறவை போகும், அந்த பறவையோட நிழல் கீழே விழுகும், அதை பிடிச்சிக்கிட்டு அந்த பறவை கீழே விழுந்துடும், பொத்துன்னு கீழே விழுந்துடும், அந்த அரைக்கி எடுத்து சாப்பிட்டுக்குவா. இன்றைக்கி என்னாச்சு, இந்த ஆஞ்சநேயர் பறக்கிறார், அவருடைய நிழல் போகுது, அதை பிடிச்சிக்கிட்டு அது மேலே பறக்க முடியாது. பார்க்குறாரு, ஓ பிரச்சனை இங்கே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறா, உனக்கு என்ன பிரச்சனை, என் வாய்க்குள்ளே போகணும் அப்படின்னா, அவ்வளோதானே விஷயம், போயிடுறான்னு சொல்லிட்டு வாயை பெருசாக திறக்க சொல்கிறார். வாய்க்குள்ளே உள்ளே போயிட்டு வயிற்றை கிழிச்சிட்டு வெளியில் வர்றாருன்னு பார்க்குறோம். இப்போ முதல் தடை வரும்பொழுது அன்பாக சொல்கிறாரு, ரெண்டாவது தடை என்ன பண்ணுறாரு, புத்திசாலித்தனமாக இருந்து யூஸ் பண்ணுறாரு. மூணாவது தடை வரும்பொழுது கரபலம் சில நேரங்களில் தேவைப்படும். அப்போ கரபலத்தின் மூலமாகவும் அந்த பிரச்சனையிலேருந்து வெளியே வர்றாருன்னு பார்க்குறோம். சாதகர்கள் வாழ்க்கையில் பல்வேறு நிலைகளில் இந்த மாதிரி சஞ்சலங்கள் இருக்கும், தடைகள் வரும். தடைகளையெல்லாம் நம்ம நீக்கி போகணுன்னா எல்லாத்துக்கும் ஒரு குறிக்கோள் இருந்ததுன்னா தான் நடக்கும். நம்ம வாழ்க்கையில் டார்கெட் என்பது, கோல் செட்டிங் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியமானது, அது இருக்கணும். ஸோ மனம், வாக்கு, செயல் எல்லாத்துலேயும் தூயதாக இருக்க பழகணும். சாதகனுடைய வாழ்க்கையில் ஆத்ம ஞானம் பெறுவதற்கு தடைகள் இருக்கும், அதை எல்லாத்தையும் தாண்டி நம்ம வாழ்க்கையில் ஜெயிக்கிறோம். பிரகலாதன் லைஃப்பில் பார்க்குறோம், புராணத்தில் படிச்சிருக்கிறோம். பிரகலாதனுடைய அப்பா யார், ஹிரண்யகசிபு. பிரகலாதன் பெரிய அசுரகுலத்தில் பிறந்திருக்கிறான். அசுரகுலத்தில் பிறந்த தங்கம் அவன் அசுரகுலத்தில் பிறந்திருக்கிறான். இவன் மட்டும் பார்த்திங்கன்னா எப்போதும் இறைநாமத்தை சொல்லிகிட்டு இருக்கான், நாராயணா சொல்லிகிட்டு இருக்கான். அந்த அப்பா பார்க்குறான், ஹிரண்யகசிபு இதென்னது என் குடும்பத்தில் பிறந்துட்டு எல்லாரும் என்ன தான் சொல்லிகிட்டு இருக்காங்க, ஹிரண்யகசிபு நமக அப்படி சொல்லிகிட்டு இருக்காங்க, இவன் நாராயணன் சொல்லிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, முதல்ல சந்தோஷம் திட்டி பேசினார், 2 அடி போட்டார், எல்லாம் பண்ணார். அப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய கொடுமைகள் செய்ய ஆரம்பித்தான். எப்படியாவது என் பேரை தான் சொல்லணும், நீ நாராயணன் பேர் சொல்லக்கூடாது. அத்தனை தடைகளையும் அவர் தாண்டி வந்தார். என்னது, பின்னாடி யார் இருந்தது, நரசிம்மர் கூட இருக்கார். அப்போ யாரெல்லாம் போராடுகிறோமோ, வாழ்க்கையில் வரக்கூடிய தடைகளை எதிர்த்து யாரெல்லாம் போராடுகிறோமோ, பின்னாடி அந்த சக்தி, அதுக்கு நீங்கள் நரசிம்மர்னு சொல்லலாம், அந்த சக்திக்கு ஸ்ரீராமகிருஷ்ணன்னு சொல்லலாம், என்ன பேர் வேணாலும் நீங்கள் வச்சுக்கோங்க. அந்த இறை சக்தி நமக்கு பின்னாடி இருக்குது. ஆனால் முயற்சி எடுக்கணும், ஃபஸ்ட்டு ஸ்டெப் எடுத்து வைக்கணும். எஸ் ஐ வில், ஐ கேன், ஐ டூ. அந்த ஒரு முயற்சி நமக்குள்ளே வரும்பொழுது தான் எல்லாத்தையும் நடக்கும் அப்படிங்கிறத பார்க்கணும். இப்போ கடின உழைப்பு இருக்கணும், துன்பங்களை ஏற்றுக்கொள்ளக்கூடிய உறுதி இருக்கணும் அப்படிங்கிறத பார்க்கணும். இது இருந்தால் தான் சாதகர்கள் லட்சியத்தை அடைய முடியும் அப்படிங்கிறத பார்க்குறோம். யோக சூத்திரத்தில் ஒரு சூத்திரம் இருக்கிறது, அபியாச வைராக்கியாபியாம் தன் நிரோதக அப்படின்னு பேர். அபியாச வைராக்கியாபியாம் தன் நிரோதக அப்படின்னா, அபியாசத்தினாலும் அதாவது பயிற்சியாலும் வைராக்கியத்தினாலும் தான் மனம் வசப்படும். இப்போ சஞ்சலம்னு ஏற்கனவே நம்ம பார்த்தோம். அதுக்கு என்ன சொல்யூஷன், பயிற்சி, தொடர்ந்த பயிற்சியாலையும் தொடர்ந்த பயிற்சியாலையும் வைராக்கியம்னா உறுதி, எடுத்துக்கிட்டது அந்த லட்சியத்தில் உறுதியாக இருக்கணும். இன்றைக்கி எடுத்துக்கிட்டோம், ஒரு பிரச்சனை வந்துருச்சு அப்படியே விட்டுட்டு அடுத்ததுக்கு போகக்கூடாது. இருந்து எவ்வளோ ப்ராப்ளம் வந்தாலும் எல்லாத்தையும் சாதிக்கணும் அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ தனி ஒரு பொருளாக பரம்பொருளை நினைக்க முடியாது. அதாவது அது எல்லா இடத்திலும் நீக்கமர நிறைஞ்சிருக்கிறது. நம்ம சுற்றி இருக்க அத்தனை பொருளையும் பகவான் இருக்கிறார் அப்படிங்கிறத பார்க்கணும். அந்த கண்ணோட்டம் மாறணும், நம்முடைய கண்ணோட்டம் அந்த மலைக்கு மாறணும். நம்ம பார்க்கக்கூடிய அத்தனை காட்சிகள், ஈவன் இடி மின்னல் மலைகோள், அதுலேயும் கூட அந்த இறைவனுடைய சக்தி இருக்கிறது அப்படிங்கிறத உணரணும் அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸ்ரீராமகிருஷ்ணன் சொல்லுவார் ரொம்ப எளிமையாக, இல்லறத்தில் இருக்கிறது ஒன்றும் தவறு கிடையாது,
இதுவரைக்கும் அந்த ஆச்சாரியர்களே ரொம்ப அற்புதமாக இல்லறத்தில் இருக்கிறதுல தவறு கிடையாதுன்னு சொல்லிட்டு, ஆனால் இல்லறத்தில் மனசை பகவான்கிட்ட வச்சிரு. நீ எங்கே இருக்கங்கிறது முக்கியம் இல்லை, என்ன ட்ரெஸ்ஸு போட்டிருக்குங்கிறது முக்கியம் இல்லை, மனசை பகவான்கிட்ட வச்சுட்டு எல்லா காரியத்தையும் பண்ணு. ரொம்ப எளிமையாக நமக்கு சொல்லிக் கொடுக்குறாரு. அதாவது ஒரு கையால் உன்னுடைய கடமையெல்லாம் செய்யி, இன்னொரு கையால் பகவானை கெட்டியாக பிடிச்சிக்கோ அப்படின்னு சொல்கிறார். ஒரு கையால் வேலையெல்லாம் செய்யணும், இன்னொரு கையால் பகவானை கெட்டியாக பிடிச்சிக்கணும். கொஞ்ச நாள் கழித்து வேகமாக நம்ம கடமையெல்லாம் செய்து முடிச்சுட்டு 2 கையாலையும் பகவானை கெட்டியாக பிடிக்கணும், பகவான்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கணும்னு சொல்லுவார். அவர் எப்படி சொல்லுவார், பிரார்த்தனை பண்ணுவார் தெரியுமா? அதாவது பகவானே, உன் திருவருளால் எனக்கு இந்த கடமைகள்லாம் இருக்குது. யாருக்கு என்னென்ன கடமைகள் இருக்குதோ நம்ம லிஸ்ட்டு போட்டோம்னா பெரிய லிஸ்ட்டு போயிட்டே இருக்கும். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விதமான லிஸ்ட் இருக்கும். இந்த கடமைகள்லாம் இருக்குது, ஆனால் இதெல்லாம் நான் சீக்கிரமாக செய்கிறதுக்கு அருள் செய்யி. ஏன்னா ஏன் சீக்கிரமாக செய்யணும்? ஏதாவது பஸ்ஸு பிடிக்க போகிறோமா? இந்த வாழ்க்கை நிலையில்லாதது. இந்த வாழ்க்கை நிலையில்லாது எப்போ வேணாலும் எக்ஸ்பைரி ஆகிடும். பொருள் வாங்குகிறோமில்ல, ஊறுகாய் வாங்குறீங்க, ஒரு பொருள் வாங்குறீங்க, எக்ஸ்பைரி டேட். அது மாதிரி இந்த சரீரத்துக்கு ஒரு எக்ஸ்பைரி டேட்டு கொடுத்துருப்பார். அந்த டேட்டு முடியறதுக்கு முன்னாடி இந்த சரீரத்துக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஆத்மனை உணரணும். இந்த சரீரத்துக்குள்ளே மறைஞ்சு போகக்கூடிய நிலையில்லாத இந்த சரீரத்துக்குள்ளே நிலையான ஒரு பொருள் இருக்குது, அதை நான் வாழ்க்கையில் உணரணும். அதுக்கு முயற்சி பண்ணணும். அதுக்காகத்தான் வேகமாக காரியங்கள்லாம் எவ்வளோ விரைவாக காரியங்கள்லாம் முடிக்கணுமோ முடிச்சுட்டு கெட்டியாக 2 கையாலையும் பிடிச்சிக்கணும். அப்படின்னா கம்ப்ளீட் சரண்டர், 100% அந்த மைண்டும் பகவான்கிட்ட மட்டும்தான் இருக்கணும். இறை நாம சொல்கிறது, இறைவனை தியானம் பண்ணுறது, இறை நினைவாகவே இருக்கிறது, எல்லாரையும் இறைவனாக பார்க்குறது. இது ஹையஸ்ட்டு ஸ்டேட்டு. ரொம்ப ஈஸியாக 3 விஷயத்தில் சொல்லியாச்சு. இது ரொம்ப இருக்குல்லையே ஹையஸ்ட்டு விஷயங்கள். இதெல்லாம் இது எத்தனை வருஷம் ஆகும் அப்படின்னு தெரியாது, ஆனால் நாளைக்கே கூட நடக்கலாம். ஆனால் எங்கே முயற்சி இருக்கிறதோ, முயற்சி இருக்கிறவர்களுக்கு இது நடக்கும். அப்போ முயற்சி இருக்கணும், தீவிர வைராமியம் இருக்கணும், பயிற்சி இருந்துச்சுன்னா நிச்சயமாக பின்னாடி பகவான் இருக்கார் நம்மளை காப்பாற்றுறதுக்கு அப்படிங்கிற நம்பிக்கையோடு இருந்தோம்னா எல்லாத்தையும் சாதிக்க முடியும். மனையேவ மனுஷியானாம் காரணம் பந்த மோட்சம் அப்படின்னு சொல்லியிருக்கு உபனிஷத் சொல்லுது. மனையேவ மனுஷனாப்பா காரணம், மனுஷனுடைய பந்தத்துக்கும் மோட்சத்துக்கும் வேறு யாரோ கிடையாது. அவர் சரியில்லை, இவர் சரியில்லை, அவர் செஞ்சிட்டார், இவர் செஞ்சிட்டார், எனக்கு எல்லா பிரச்சனைகளுக்கும் நீ தான் காரணம் அப்படின்னு யாரையாவது ஒரு கை காட்டுறோம் இல்லையா? அப்படி கிடையாது. எல்லா பந்தத்துக்கும், உன்னுடைய சந்தோஷத்துக்கும், உன்னுடைய துக்கத்துக்கும் வேறு யாருமே காரணம் கிடையாது, நீ தான். என்ன சுவாமி புதுசாக சொல்கிறீங்க? நான் இன்றைக்கி வரைக்கும் அப்படித்தான் நினச்சிட்டு இருந்தேன். எங்கள் வீட்டில் எங்கள் அப்பா சரியில்லை, அம்மா சரியில்லை, பக்கத்து வீட்டுக்காரங்க சரியில்லை, அது சரியில்லை, இது சரியில்லை, இப்படித்தானே நினச்சிட்டு இருந்தேன். என்ன புதுசாக டைலாக்கே மாற்றுறீங்க? அப்படித்தான் உபனிஷத்து சொல்லுது, அப்படித்தான் பெரியவங்கள்லாம் சொல்லி கொடுத்துருக்காங்க. நம்மளுடைய வாழ்க்கையில் உயரத்துக்கும் நம்ம வாழ்க்கையில் கீழே போகிறதுக்கும் யார் காரணம்? நாம தான். உத்தரேத் ஆத்மானம் ஆத்மானம் அவசாதையே ஆத்மைவகி ஆத்மனோ பந்துகு ஆத்மைவ ரிபுராத்மனக. சுவாமி ரங்கநாத்தாஞ்சி மகாராஜ் நம்முடைய மடத்தினுடைய பிரசிடெண்ட்டாக இருந்தவர். பல்வேறு அவருடைய லெக்சர் கேட்டு பாருங்கள். இந்த ஸ்லோகம் ஸ்பான்டேனியஸில் பல இடங்களில் வரும். இதை திரும்ப திரும்ப சொல்வார். உனக்கு நீ அந்த ஆட்டோ சஜஷன் கொடுத்துக்கிட்டே இருப்பார். அவர் லெக்சர் நீங்கள் கேட்கும்போது ஒரு பெரிய ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கும். அதை திரும்ப திரும்ப பாசிட்டிவாக விஷயங்களை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். நம்மளும் அதே மாதிரி நாமளும் பாசிட்டிவாக இருக்கணும். நம்ம சுற்றி இருக்கிறவங்ககிட்டையும் அந்த பாசிட்டிவ் எனர்ஜியை கொண்டு போய் சேர்க்கணும். அப்படி வச்சுட்டோம்னா நமக்கு எங்கேருந்து வருவாங்க எதிரிகள்? எங்கேருந்து வரும் இந்த நெகட்டிவ் அந்த ஆஸ்பெக்டில் எங்கேருந்து வரும்? நம்ம கம்ப்ளீட்டாக பாசிட்டிவ், நம்ம ஃபோக்கஸ் எல்லாம் பாசிட்டிவ், நம்ம எண்ணங்கள்லாம் பாசிட்டிவாக இருக்கும் பொழுது எங்கேருந்து நெகட்டிவ் இன்னும் வராது. இப்போ நெகட்டிவ் இருந்துச்சுன்னா அப்போ எங்கே பிரச்சனை இருக்குது கண்டுபிடிச்சிக்கணும். எங்கே இருக்குது பிரச்சனை இருக்குன்னு நாமளே கண்டுபிடிச்சிட்டு அதை சரி பண்ணிக்கணும் அப்படிங்கிறது. ஸோ நீ முக்தன் நினச்சின்னா முக்தன், பாவின்னு நினச்சோம்னா பாவி அப்படி சொல்கிறாரு. அதாவது மனசை எந்த சகவாசத்தில் வைக்கிறோங்கிறது ரொம்ப முக்கியமானது. சகவாசம் நல்லா இருந்துச்சுன்னா எல்லாம் நல்லாக இருக்கும் அப்படிங்கிறாரு. ஸோ இன்றைக்கு இந்த ஹாலில் தான் நம்ம ஈவினிங் ஆரத்தி நடக்க போகுது. அதாவது நம்முடைய கோயிலில் பராமரிப்பு பணிகள் நடக்கிறதுனால கடந்த ஒரு வாரமாகவே இங்கே தான் ஈவினிங் ப்ரேயர் நடந்துகிட்ருக்கு. அதனால் இன்றைக்கி கொஞ்சம் முன்னாடி முடிச்சுக்குவோம். இந்த கிளாஸ் முடிஞ்சவொடனே அவங்க மாற்று அரேஞ்ச்மெண்ட்லாம் பண்ணுவாங்க.
சேர்லாம் எடுத்துகிட்டு திரும்ப இங்கேயே உட்காந்துக்கலாம். ஒரு 10 நிமிஷம் வெளியில் நின்றிங்கன்னா எல்லாம் அரேஞ்ச்மெண்ட் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ இன்றைய உபதேசம் பரதரே சேத்தக சமாதீயதாம், அதாவது மனதை பரம்பொருள் தத்துவத்தில் நிலைநிறுத்த வேண்டும். அதுக்கு என்னெல்லாம் விஷயங்கள் இருக்கிறது? பிரச்சனை என்ன இருக்குது? சஞ்சலமாக இருக்குது. சஞ்சலமான மனசுக்கு சஞ்சலம் போகணுன்னா அதுக்கு ஒரு டார்கெட் கொடுக்கணும். அதை என்ன பண்ணணும்? தெளிவான இலக்கு நமக்குள்ளே இருக்கணும். முதல் விஷயம். இதை பிரச்சனைக்கெல்லாம் பிரச்சனை என்னன்னு கண்டுபிடிச்சிட்டோம். அதுக்கான முடிவு என்னது? தெளிவான இலக்கு நமக்குள்ளே இருக்கணும். தெளிவான இலக்கு ஸ்ரீராமகிருஷ்ணர் சொல்லி கொடுத்துருக்கார். மனித வாழ்க்கையின் நோக்கம் காசு பணம் சம்பாதிக்கிறது இல்லை. சம்பாதிக்கணும், தேவையான அளவுக்கு சம்பாதிக்கணும். ஆனால் அதுவே எல்லாம் கிடையாது. வாழ்க்கையின் நோக்கம் இறைவனை அடைகிறது அப்படி சொல்லி கொடுத்துருக்காரு. அப்புறம் உறுதியான செயல் திட்டம் நமக்குள்ளே இருக்கணும். அந்த இறைவனை அடையிறதுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக என்ன பண்ணணும் அப்படிங்கிறது. அப்போ இன்றிலிருந்தே, இதுவரைக்கும் இல்லையா, இன்றிலிருந்தே ஆரம்பிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு உறுதியான செயல் திட்டம் இருக்கணும். இப்போ ஒரு பெரிய ப்ராஜெக்ட் போடுறாங்க, பெரிய ஒரு அணைக்கட்டு கட்டுறாங்க, ஒரு பெரிய ரோடு போடுறாங்க, ப்ராப்பராக என்ன பண்ணுறாங்க? ஒரு செயல் திட்டம் வச்சுக்கிறாங்க. இந்த மாதத்தில் இதை முடிக்கணும், அடுத்த மாதம் இதை முடிக்கணும், இந்த வருஷத்தில் இதை முடிக்கணும். ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு ஒரு செயல் திட்டம், அந்த செயல் திட்டம் நம்ம வாழ்க்கையில் இருக்கணும். அடுத்தது, கவன சிதறல்கள் நமக்கு இருக்குது அப்படின்னா அமைதியான இடத்தை நம்ம நாடி போகணும். அதுக்கு தான் கோயில்கள் இருக்குது, அந்த ஆசிரமங்கள் இருக்குது, அல்லது வீட்டையே கோயிலாக மாற்றிக்கணும். சில பேருக்கு ஆசிரமம் ரொம்ப தூரத்துக்கு, இப்போ அமெரிக்காலாம் பார்த்திங்கன்னா ஒரு இடத்துக்கு இன்னொரு இடத்துக்கு போகிறதுக்கு 10 மணி நேரம் 12 மணி நேரம் ட்ராவல் பண்ணி போகணும். அதெல்லாம் இம்பாசிபிள். அப்போ அவங்க என்ன பண்ணணும்? வீட்டையே கோயிலாக மாற்றிக்கணும். அல்லது சமூக வலைத்தளத்திலிருந்து விலகி இருக்கணும். இந்த காலத்துக்கு அப்படி தான் சொல்லணும். சமூக வலைத்தளத்திலேருந்து எவ்வளோ தூரம் விலகி இருக்கிறோமோ அவ்வளோ தூரம் நம்ம சேஃப்டியாக இருப்போம் அப்படிங்கிறத பார்க்குறோம். அப்புறம் பெரியவர்களுடைய வழிகாட்டுதலை நம்ம எப்போதும் நாடி இருக்கணும். நமக்கு பெரியவங்க சொல்லிக் கொடுத்துருக்காங்க, ஆச்சாரியர்களும் சொல்லிக் கொடுத்துருக்காங்க. அவங்க சொல்லிக் கொடுத்த வழிகாட்டுதலை நாடி இருக்கணும். எப்போதும் பி பாசிட்டிவ், எப்போதும் நல்லதே நினைப்போம் அப்படிங்கிறத பார்க்குறோம். சவால்கள் இருக்கும் வாழ்க்கையில். சவால்கள் என்பது நம்ம வாழ்க்கை பயணத்தில் அது ஒரு பகுதி தான், அதுவே எல்லாம் கிடையாது. சில பேருக்கு சவால்கள் வரும், வந்த உடனே எல்லாம் முடிஞ்சு போச்சு, இதுக்கு மேலே ஒன்றும் நடக்காதுன்னு இல்லை. அப்படி கிடையாது. சவால்கள் இருக்கும், அதெல்லாம் ஒரு பகுதி தான். அதையும் தாண்டி போகணும். எப்போதும் பி பாசிட்டிவ் அப்படிங்கிறது இருக்கணும். தேவை ஏற்பட்டால் நம்முடைய செயல் திட்டங்களை மாற்றி அமைக்க தெரிஞ்சிருக்கணும். பல நேரங்கள் நம்ம ஒரு செயல் திட்டம் வச்சுருப்போம், அது மேபி அது சக்ஸஸ் ஆகாமல் போடலாம். அப்போ கண்டுபிடிக்கணும் எங்கே ப்ராப்ளம் வந்துச்சு, அதை நான் எப்படி சரி பண்ணால் திரும்ப அதை லட்சியத்தை அடைய முடியும். அப்போ தேவைக்கு தகுந்த மாதிரி நம்முடைய செயல் திட்டங்களை மாற்றி அமைச்சு எப்படியாவது லட்சியத்தை அடையணும் அப்படிங்கிறது. அப்போ குறிக்கோள் இருக்கணும். அப்போ என்ன பண்ணணும்? வாழ்க்கையில் ப்ராப்ளம் இருக்கிறதுங்கிறத ஒத்துக்கணும். அப்போ ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் கண்டுபிடிக்கணும். சொல்யூஷன் என்னது? டார்கெட்டுக்கு அப்புறமா நம்மளோட உறுதியான செயல் திட்டம் இருக்கணும். அப்புறம் அமைதியான இடத்தை நம்ம நாடி போகணும், அல்லது நம்ம சுற்றி இருக்கிற இடம் அமைதியாக இருக்கிற மாதிரி நம்ம பார்த்துக்கணும். அப்புறம் பெரியவருடைய வழிகாட்டுதலோடு இருக்கணும். பி பாசிட்டிவ், எப்போதும் நல்லதே நினைக்கணும், நல்ல எண்ணங்களோடு இருக்கணும். தேவைக்கேற்ப மாதிரி நம்மளுடைய செயல் திட்டங்களை மாற்றி அமைச்சுக்கிட்டோம்னா நிச்சயமாக வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும். இவ்வளோ விஷயங்கள் இருக்கிறது. சேத்தகா பரதரே சமாதியதாம் அப்படிங்கிறது. இதெல்லாம் சிந்தனை பண்ணணும். என்ன பண்ணணும்? வீட்டுக்கு போனதுக்கப்புறம் இது மனசுக்குள்ளே ஓட்டிக்கிட்டே இருக்கணும். 24/7 என்ன பண்ணணும்? இறை நாம இந்த சிந்தனை நல்ல கேட்ட நல்ல கருத்துக்கள் மனசுக்குள்ளே ஓட்டிக்கிட்டே இருக்கணும். ஸோ அடுத்த வாரம் அடுத்த உபதேசம். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் தத் சத். ஸ்ரீராமகிருஷ்ணார்ப்பணமஸ்து.